ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னென்னா நாங்கள் வந்து கடைக்கு போயிடுவோம். நான் என் ஓப்ரியா தேபா பாப்பா வச்சுட்டு கடைக்கு போகிறோம். ஸோ என்னென்னலாம் போய் வாங்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க என்னென்ன பண்ண போகிறோன்னு. ஸோ பாப்பா கொஞ்சம் மருந்து வாங்கணும், தம்பி கொஞ்சம் மருந்து வாங்கணும். மருந்து வாங்கிட்டு அப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல, கால் வலி. மருந்து வாங்கிட்டு என்னென்னலாம் வாங்க போகிறோம் பார்க்க போகிறோம் வீடியோவில். வாங்கிட்டு பார்க்கலாம். அப்படியான்னு சொல்லிட்டேன், சாரி. என் நாத்தனா வச்சு தான் வந்து கடைக்கு போயிருந்தேன். என் நாத்தனானா என் சின்ன மாமியாவோட பொண்ணு, சரிங்களா. அவள் மட்டும்தான் இப்போக்கி கல்யாணம் ஆகாமல் இருக்கா. அவங்க குடும்பத்தில் 3 பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவளை மட்டும் அழைச்சிட்டு போயிருந்தேன். துணைக்கு வாடி அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டா, வாங்க அன்னி போகலான்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு வந்தா. வரக்குள்ள அவள் தான் தூக்கி வச்சுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நான் ஃபோனை பிடிக்க சொல்லிட்டேன். பேக்கெலாம் முடிச்சுட்டு ஃபோனை பிடிச்சிட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு போனோடனே வந்து நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம். ஆனால் வந்து ஹாஸ்பிட்டல் மூடி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 மணிக்கெல்லாம் போயிட்டோம். அவங்க வர்றது வந்து 3:30 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம். வந்துடும்போது க்யூவில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே தம்பிக்கு வந்து முடி வெட்டலான்னு வந்துட்டேன். எப்போதுமே வந்து இந்த லைனில் தான் வந்து முடி வெட்டுவோம். ஆனால் இவர்கிட்ட வெட்ட மாட்டோம். இன்றைக்கி இங்கிட்டு போனோடனே டக்குன்னு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் இவர் அசிங்கப்படுத்திட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் சரி கூப்பிட்டதுக்கான வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் அவர் வந்து மிஷினில் வெட்டட்டுமா இல்லை கையில் இதில் வெட்டட்டுமான்னு கேட்டார். நான் மிஷின்லேயே வெட்டுங்க அப்படின்னு சொன்னேன். தேவா ரொம்ப அட்டம் பிடிச்சான். இதெல்லாம் வெட்ட மாட்டேன், நான் அங்கெல்லாம் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சான். இந்த துணியுமே போற்ற மாட்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணி ஜூஸ் வாங்கி தரேன்டா, அது வாங்கி தரேன்டா, இது வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒத்துக்கிட்டான். பாருங்கள். ஸோ இந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும் நமக்கு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும். ஜூஸ் இருக்கா, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். இது பக்கத்தில் வந்து பழம்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கடைக்கு வந்து. ஆனால் வந்து ப்ரெக்னெண்ட் அப்போ ஆயினத்துக்கப்புறம் வந்திருக்கேன். இருந்தாலும் வந்து இப்போ மாமா வரதுக்கு முன்னாடிலேருந்து வரவே இல்லை. மாமா வந்த பிறகும் நான் அங்கே வந்தது கிடையாது. எல்லாருக்குமே ஆச்சரியம், குழந்தை பிறந்துட்டானே கேட்டாங்க. நல்லா பேசுவாங்க இங்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து தேவா சொல்லிட்டா, எனக்கு வந்து டிசைன் பண்ணி கொடு, டிசைன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், சும்மா சிம்பிளாக ஏதாச்சும் போட்டு விடுங்கண்ணா. அவன் வந்து வீட்டிலே வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். வீட்டிலே நாங்கள் வெட்டி விடுவோம் அதிகமாக. அவன் வீட்டிலே வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு வந்து டிசைன் வேணும்னு சொல்லிவிட்டான். அதனால தான் கடைக்கு அழைச்சி வந்தோம். முடியெல்லாம் ரொம்ப நல்லா பெருசாகிடுச்சு அவனுக்கு. ஸோ ஸ்கூல் வேறு போகிறான்னா கஷ்டமாக இருந்துச்சு அவனை பார்க்க. எதாவது வச்சுக்க நல்லா தான் வந்து வெட்ட வந்தேன். ஸோ அதை வந்துட்டு அவனுக்காக மட்டும் ஒரு சின்னதாக ஸ்டைல் மாதிரி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு. சரிம்மான்னு சொன்னார். ஸோ பண்ணிட்டோம். சும்மா ஒரு கோடு மட்டும் போட்டு விட்டார். போட்டுட்டு வந்து இந்த கட்டையும் போட்டோன்னே வந்து ஓகே, அடுத்தது வந்து வளையமணி கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ இது வந்து இதே லைனில் தான் இருக்குது. பக்கத்தில் காய்கறி மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்குது. இது லைனில் அப்புறமா வந்து அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ முடி வெட்ட எவ்வளோ எங்களுக்கு செலவானுச்சுன்னா 30 ரூபா ஆணுச்சு. அது அடுத்தது வந்து வளையமணி கடை. ஸோ இந்த கடைக்கு தான் நான் எப்போதுமே வருவேன். இந்த ஒரு கடையில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். பாப்பாவுக்கு எனக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ரொம்ப அழகாக கிடைக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே. நிறைய ஐட்டம் இருக்குங்க. என் ஓப்பியாட்ட வீடியோ எடுக்க சொன்னான். சாரி, என் நாத்தனாட்ட எப்போதுமே சரி என்றைக்குமே ஒழுங்காக வீடியோ எடுத்தது கிடையாது. இங்கே வந்து நிறைய ஐட்டம் கிடைக்கும். நிறைய ஐட்டம்னா நிறையா புது மாடலில் கிடைக்கும். புது டிசைன் கிடைக்கும். இந்த பொண்ணுங்கலாம் நல்லா மேக்கப் போடுவாங்க. பீகார் மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க.
பீகார் பொண்ணுங்களும் சரி, பீகாரும் சரி நல்லா மேக்கப் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையா டிசைன், நிறையா தோடுலேயும் சரி, வளையல்லையும் சரி, அவங்க போடுற மேக்கப்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த நெக்லஸ் எல்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ அழகா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு கிராமத்து கடையில் இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம் தான். இது வந்து பெரிய கடைனா அங்கே இருக்கு. ஆனால் இது ஒரு கிராமம் சார்ந்த ஒரு கடை, கொஞ்சம் தூரத்துலேயே இருக்க கடை. இதில் பாருங்க எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு. அப்புறம் நான் எதுக்காக வந்தேன்னா வந்து, நான் 2 ப்ளவுஸ் வச்சுருக்கேன். என்னோடய ப்ளவுஸ்லாம் வந்து நம்மலாம் தச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து, ஸோ அதுக்காக வந்து என்கிட்ட கொக்கி எல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கொக்கி வாங்கிடுவோம் அப்படின்ட்டு கொக்கி வாங்க வந்தேன். கொக்கி வாங்கிட்டு அப்புறம் வந்து ஊசி வாங்கணும். ஊசி இல்லை. அதுக்கப்புறம் வந்து நூல்கண்டு சுத்தமாக இல்லை. நூல்கண்டு வந்து பக்கத்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து 2 தான் கொடுத்தான். வாங்கிட்டு வந்துட்டேன். அது அவங்க வீட்டுக்குன்னு வச்சது அது கொடுத்துருந்தான். வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனால் நூல்கண்டு வாங்கணுன்னு தான் அங்கே வந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், சரிங்களா, தேங்காய் எண்ணெய் வாங்கணும் அப்படின்ட்டு வந்தேன். தேங்காய் எண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேராசூட் எண்ணெய், அலோவேரா பேராசூட் எண்ணெய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து முடி ஷைனிங்காக இருக்கும். இந்த பாருங்க அந்த எண்ணெய் தான் செம்மையாக இருக்கும். அந்த எண்ணெய் எனக்கு வந்து இங்கே வந்து என் நாத்தனா யூஸ் பண்ணேன், இன்னொரு நாத்தனா. ஸோ அவள்கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எதார்த்தமாக அந்த கடையில் பார்த்தேன், கிடச்சிருச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சு அந்த அலோவேரா பேராசூட் எண்ணெய். அதை வந்து ஒரு நாத்தனா, என் நாத்தனாவோட ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து நான் இங்கே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எதார்த்தமாக பார்த்தா கடையில் ஒன்றே ஒன்று இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், கொடுத்துட்டாரு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் பிரியா சொன்னால் அவள் நிறையா திங்ஸ் வாங்கணும், தோடு அது இதுன்னு வாங்கிட்டு இருந்தா, லிப்ஸ்டிக் அது இதுன்னு. நம்ம அதெல்லாம் இன்னும் அந்த சைடெல்லாம் இன்னும் போகல. அப்புறம் ஊசி வாங்கினேன், அப்புறம் கொக்கி வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸ் 2 லேஸ் எடுத்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பவுடர் வைக்க டப்பா இல்லை, மை வைக்கணும் அந்த டப்பா, மை வைக்கிற டப்பா. ஸோ எல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்டு வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கடையில் நிற்கக்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி. காலெல்லாம் வலி, அப்புறம் ஜுரம் வந்துருச்சு, குளிர் ஜுரம் மாதிரி வந்துருச்சு. அதனால் வந்து கிளம்பிட்டோம். செவ்வாழைக்கிழமை போகலான்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த மெடிக்கல் ஷாப் டாக்டர் வரலன்னாங்க. அப்போ மெடிக்கல் ஷாப்பில் மருந்து மட்டும் வாங்கிட்டு தம்பிக்கு வந்து சளி இருமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து வாங்கிட்டு இருந்தோம். அவன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அல்வா ஆரம்பிச்சிடான். தம்பி பேரை சொன்னோன்னே, தம்பி தான் மாத்திரை மருந்து வாங்குறோன்னு சொன்னோன்னே அல்வா ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வேணாம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன், உனக்கு இல்லைடா பாப்பாக்கூடான்னு சொல்லி அவன்கிட்ட இது பண்ணி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் மருந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வாடா நோட்டு வாங்கிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவனுக்காக நோட்டெல்லாம் வாங்கிட்டு பேனெல்லாம் வாங்கிட்டு ஸோ கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் எங்களோட ஷாப்பிங். அப்புறம் வந்து கடைக்கு போயிட்டு வந்து நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு முடியல. வந்தோடனே வந்து ரொம்ப குளிர் ஜுரம் மாதிரி ஆகிடுச்சு. வந்தோடனே படுத்துட்டேன். அப்புறம் என் மாமியார் வந்து மாத்திரை வாங்கியாந்து கொடுத்து அங்கேருந்து நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். அதை போட்டுமே சரியாகலை. மறுபடியும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போட்டால் அந்த போட்ட நேரம் நல்லாயிருக்கு. மறுபடியும் பாதி நைட்டு வந்து மதியம் ஜுரம் வந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லி, இங்கே லோக்கல் டாக்டர் இருக்காங்க, அவங்கள வர சொல்லி அந்த உடம்பு வந்து சூடாகிறதுக்காண்டி வந்து ஊசி போட்டு மருந்து கொடுத்தாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவானேன். மணி 8 மணி ஆகிட்டு, இன்னும் ஒரு வேலை பார்க்கல. நாங்கள் வந்து சூரியன் வந்து வெளில வரத்துக்குள்ளே நாங்கள் வீடு வாசலாம் கூட்டணும். இன்றைக்கி பாருங்கள் என் ரூமே எப்படி கிடக்குன்னு பாருங்கள், கூட்டவே இல்லை, அப்படியே இருக்குது.
கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தேன் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து பவுடர் டப் வாங்கினேன். இது இன்னும் நான் பாப்பாவுக்கு வந்து அந்த கண்ணுமை வந்து நான் வீட்டில் செய்யணும். ஸோ அதை தனியாக வீடியோ போடுறேன். அழகாக இருக்கும். அந்த இவங்க இயற்கையாக எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இந்த பீகாரில் எப்படி செய்கிறாங்கன்னு. மாமியார் செஞ்சு கொடு, செய் பிள்ளைக்கு கண்ணுமை வைக்கணும் திருஷ்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் அதை எனக்கு செய்ய தெரிஞ்சதானே செய்யணும். நான் செய்யலை. நாத்தனா வருவா வந்து செஞ்சு கொடுப்பேன். நாத்தனா இல்லைன்னா எங்கள் மாமியார் யாராச்சும் வச்சு செய்வோம். சரிங்களா? ஸோ பவுடர் டப்பா வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னன்னா நல்லா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு மை வைப்போம்ல. இப்போ கூட ஒரு இதில் பார்த்துருப்பீங்க, மை டப்பா வந்து குழந்த இப்போ முழுங்கி தொண்டையில் சிக்கி எல்லாம் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம் நியூஸில். ஸோ அது மாதிரிலாம் இருக்காமல், அந்த மாதிரி டப்பாலாம் இருக்காமல் இது பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து பிள்ளைங்க வந்து விளையாட முடியும். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து கண்ணு மை டப்பா. சரிங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொட்டு இல்லை. பொட்டு வந்து இருக்குது. தமிழ்நாட்டு பொட்டு அந்த நீல பொட்டு இருக்குது. ஸோ எனக்கு கமெண்ட்ஸ்லலாம் வர கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கா நீங்கள் வந்து வட்டை பொட்டு வைங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் வந்தது. ஸோ எப்போதும் போலவே அந்த ரவுண்ட் பொட்டு வைங்க ரெட் கலரில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பொட்டு வாங்கினேன். 3 டப்பா 5 ரூபா. இது வந்து 8ஆம் நம்பர் சைஸு. பொட்டு கூட பிடிக்க முடியல நம்மளால். குவாலிட்டி சரியில்லை. நல்லாக்கா? ஸோ இந்த பொட்டு சின்னதாக, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த பொட்டு. இது வந்து 3 டப்பா வாங்கினேன். இது 8ஆம் நம்பர் பொட்டு. இதை விட பெருசாக தான் வைப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஓப்பனியா பொட்டு ஒன்று வாங்கி வச்சேன். நல்லா இருந்துச்சு. அது கரெக்டாக இருந்துச்சு. அவள் கேட்டால் என்ன மாதிரி பெரிய பொட்டை வாங்கிட்டு வாங்கக்கான்னு. நான் அவளை மாதிரி சின்ன பொட்டை வாங்க. ஸோ இதில் வந்து 3 டப்பா வாங்கினேன் மொத்தமாக. 3 டப்பா கிடக்கு. 3 டப்பா வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பேபி சோப்பு இருக்குது வீட்டில். நான் எங்கே வச்சுட்டேன்னு தெரியல. அன்றைக்கி எனக்கு குளிக்க போன நேரத்தில் கிடைக்கவே இல்லை. என் மாமியார் அங்கே தான் பார்த்தேன்னுச்சு. ஆனால் எடுத்து கையில் கொடுக்க மாட்டேங்க. ஸோ இங்கேயே வச்சுட்டேன். நல்லா வந்து ஒரு சோப்பு வாங்கி வந்துட்டேன். நான் போகிற ஒரே மேக்கப் ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும். ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு இப்போ முடிஞ்சால் ஐப்ரோ பென்சில் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கும் பேபி ஷாம்பு. இப்போயும் முடி இருக்குது. இந்த மட்டும் முடி இருக்குது. ஆனால் வந்து மொட்டை அடிக்க வருவாங்க. இப்போ நான் ரொம்ப நாளாக வர சொல்லியிருக்கோம். அந்த ஆள் வரல. அவர் வந்தார்னா வந்து மொத்தமாக மொட்டை அடிச்சிடுவோம். மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் முடி எடுக்க மாட்டேன். பாப்பாவுக்கு முடி எடுக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாடு போகணும்ல, முடி வச்சுட்டு போகணும், அழகாக இருக்கும். அதுக்காக தான் அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். இதோட லாஸ்ட் முடி எடுக்க மாட்டேன். அவங்க வந்து எப்போதுமே மாதம் எடுக்கணும். அது முடி எடுத்தால் தான் வந்து நல்ல சமமாக எல்லாம் ஈவனாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை இனிமேல் இருக்கல பேபி ஷாம்பு வாங்கியிருக்கேன். யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொக்கியெல்லாம் ஜாக்கெட் இருக்கலாம். என் மாமியாவுக்கு ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன். அந்த ப்ளவுஸ் கொக்கி வேணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் என் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து லேஸ் வச்சுப்போம் அப்படின்னு. ரெண்டு லேஸ் மட்டும் வாங்க ரொம்ப இது வந்து ஒரு ரோல் வந்து ஒரு டப்பா ரோல் வந்து 50 ரூபானாங்க. 1 மீட்ரு வந்து 5 ரூபா 10 ரூபான்னாங்க. நான் சொன்னேன் இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கேன், இப்போ வந்து 5 ரூபா 10 ரூபாங்கிறீங்க, கம்மி பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னேன். 5 ரூபான்னு கொடுங்கண்ணா 1 மீட்ரு அப்படின்னேன். அப்புறம் வந்து 10 ரூபாய்க்கு 2 மீட்டர்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா அன்னைங்களா. அப்போ வந்து மிஷின் ஊசி இது வந்து கையில் தைக்கிற ஊசி. எல்லாமே வாங்கியாச்சு மோஸ்ட்லி. இது வந்து கையில் தைக்கிற ஊசியோட கொஞ்சம் பெரிய ஊசி. இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்.
ரொம்பலாம் வாங்கலை, ரொம்ப சிம்பிளாக. ஆனால் முடியலை, சுத்தமாக முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து காலை வலி அப்படியே ஜுரம், குளிர் ஜுரம் அந்த மாதிரி வந்துடுச்சு. வீட்டுக்கு போனால் அப்புறம் அப்படின்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா இது வந்து ரப்பர் பேண்ட் இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரப்பர் பேண்டு. இதில் வந்து நம்ம வந்து சடப்பு தைக்கலாம். அதுக்காக சடப்பு தைக்கிறதுக்கான இந்த இது வாங்கினேன். 2 5 ரூபா அப்படின்னாரு. இது மொத்தமாக வாங்கினா 20 ரூபா 25 ரூபா அப்படி 25 ரூபா என்னமோ சொன்னார். சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் என்ன, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து த்ரெட்டு. ஸோ த்ரெட்டு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். லட்சமாக இந்த கலரே இல்லை, ரெட்டெல்லாம் இல்லவே இல்லை. சரியாக கவனிக்காமல் வாங்கிட்டேன். பாருங்க, இல்லை மோஸ்ட்லி ரெட்டே இல்லை, ரெட்டு பிங்க்கு எதுவுமே இல்லை. என்ன நினச்சிட்டு வாங்கினே தெரியல பாருங்கள். முடியலையா கொடுங்க சொல்லி நானும் ஆஃபர் போட்டு வாங்கிட்டேன். இதில் வந்து கலர் அதிகமாக இல்லை, ஒயிட் அதிகமாக இருக்குது, பிளாக் இருக்குது, க்ரீன் இருக்குது, வைலட் தான் இருக்குது. ஆனால் ரெட்டு பிங்க் அந்த இல்லை, அந்த இதில் இல்லை. ஓகே அதுக்கப்புறம் வந்து தேவாப்பாவுக்கு அம்மா இங்கிலீஷ் நோட் வாங்கி கொடு, அம்மா இங்கிலீஷ் நோட்டு கொடு வாங்கி கொடு, மாஸ்டர்லாம் திட்டுறாங்க என்ன வாங்கி கொடுணும். அவனுக்கு நிறைய பெரிய நோட்டாக வாங்கி கொடுத்தேன். இதோட பல பெரிய நோட்டை வாங்கி கொடுத்தேன். அவன் என்ன பண்ணானா தோட்டு ஓதே நோட்டோ வீடியோ பண்ண வச்சுக்கிறேன் லுக்கெலாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பெரிய நோட்டாக தம்பி வாங்கி கொடுத்தேன்னா அதில் வந்து என்ன பண்ணிட்டானா தம்பி, ஒரு பேஜுக்கு வந்து தமிழ் ஏன்னா இன்னும் மட்டும் எழுத மாட்டோம், ஒரு பேஜுக்கு ஏ, ஒரு பேஜுக்கு பி. அப்புறம் வந்து இந்த உள்ள வந்து நம்ம காக்கா அங்கே வந்து அங்கே கொக்கோலாம் போடணும், இங்கே ஒரு இதுக்கு மட்டும் கோ, அந்த மாதிரி பெருசு பெருசாக அதுதான். முன்னெல்லாம் வந்து நான் பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பேன், அடித்து அதெல்லாம் கரெக்டாக எழுதுனா. இப்போ வந்து பாப்பா வந்ததுலேருந்து நான் தனியாக உட்காந்து படிக்க வைக்கிறானா, அதெல்லாம் வந்து கவனிக்க முடியல. மாஸ்டர்லாம் இங்கே உள்ள மாஸ்டர்லாம் அப்படி தானே, அவங்களும் சரியாக கவனிக்கல போல இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க கூட உட்காந்து இனிமேல் சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது அப்புறம் அவனுக்குன்னு தனியாக வந்து பென்சில், ரப்பரு, ஷார்ப்னரு, ரப்பர்லாம் இருக்குது, ரப்பர் வாங்கலை, ஷார்ப்னர், பென்சில், ஒரே ஒரு பேனை வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இது இந்த நோட்டில் 2 நோட் வாங்கி கொடுத்தேன். 2 ஸ்கூலுக்கும் 2 நோட் வாங்கி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டான், ஸ்கூல் போயிட்டான். ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் வாங்கின ஐட்டம். ஸோ இனிமேல் நம்ம வேலையை பார்க்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்படி பார்த்து முடிக்க போகணுன்னே தெரியாது. எல்லாருமே வந்து இங்கே உள்ளவங்களாம் எப்படின்னா வீடியோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடியோ வந்து சும்மா எடுத்து ஒதுங்க வச்சு கூட்ட அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வீடெல்லாம் கூட்டிட்டு வாசல்லாம் கூட்டிட்டு அந்த அடுப்படையெல்லாம் கூட்டிட்டு மொழுவிட்டு குளிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு மனசே கேட்காது, இந்த மாதிரி ரூமை வச்சுட்டு எப்படி நம்ம கூட்ட முடியும். எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கணும், எல்லாத்தையும் மடித்து வைக்கணும், எல்லாத்தையும் அந்தந்த திங்ஸ் அங்கே வைக்கணும். ஏன்னா பிள்ளைங்க வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே தான் இருக்கும், வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டினா தான் என் மனசே ஆறும். ஃபஸ்ட்டு ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் மற்ற வேலை. அதனால தான் இன்னும் சமைக்காமல் உட்காந்துருக்கேன், போகாமல் உட்காந்துருக்கேன். ஸோ இன்னொரு half an hour எனக்கு எல்லா வேலையும் ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு மொழிவிடணும் இந்த half an hourக்குள்ளே. அப்போ சரிங்களா. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட்ஸில் வந்து சாரி நான் ஃபஸ்ட்டே இந்த இது சொல்லணும். யுகதீஸ்வரன் அந்த பையன் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஹரீஸ் நினைக்கிறேன் அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த யுகதீஸ்வரன் தம்பி வந்து 5 வருஷம் கழித்து பிறந்திருக்கான். ஸோ அவனுக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லுங்கள். ஸோ தம்பி யுகதீஸ்வரா, நீ வந்து நல்லபடியாக ஆயுள் நடிக்க, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு நீ நினச்சது கிடைக்கணும், உன் லைஃப்பில் வந்து உனக்கு பிடிச்சது கிடைக்கணும், நினச்சது கிடைக்கணும். ஸோ அந்த கடவுளோட அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும், எப்போதுமே மேலும் வளரும். சரியா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளரும், நீ எடுத்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்களும் வந்து வாழ்த்து சொல்லிடுங்க. சாரி சிஸ்டர், கமெண்ட்ஸ் போட முடியல அதுக்கு. ஸோ லேட்டாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்னோடய வாழ்த்துக்கள் யுகதீஸ்வரா, ஹாப்பியாக இரு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு மார்க்கர், டெம்பரரி மார்க்கர் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நம்ம லைனிங் வைப்போம்ல அந்த துணி. இந்த ஊரில் வந்து தையல் நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. இந்த ஊரில் தைச்சோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு ப்ளவுஸ் நீடிக்காது, வீணாக போயிடும். அது ஏன்னா எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே வைக்கிற துணி அப்படி இருக்குது, ஒன்றுமே கிடையாது.
இப்படி இழுத்தோம்னா இழுத்துட்டு வந்துடும். ரொம்ப கம்மியான இது வந்து 30 ரூபாயாம். சுத்தமாக நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இந்த இப்படி ஏன் இவங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. நான் இந்த உள்ள பிஆரில் தைச்ச ப்ளவுஸ் எல்லாம் 2 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் போய்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு குவாலிட்டியாகவே இருக்காது. அதை அந்த மக்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து காசு தரேன், நல்ல குவாலிட்டியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலுமே, இல்லைம்மா இதுதாம்மா குவாலிட்டியே, இதுதாம்மா குவாலிட்டியே, இப்படிதாம்மா வைப்பாங்க, எங்கள் ஊரில் ப்ளவுஸ்லாம் இப்படிதாம்மா தைப்பாங்க அப்படின்ட்டாங்க. அவர் 2 கடை 3 கடை போயிட்டு டென்ஷன் ஆகிட்டு, கிடைக்கவே இல்லை. அதை போங்கடா, கொடுங்க, இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து லைனிங் தைக்கிறது. ஸோ அவ்வளோதான்.